ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பனி ஃபேன் பிக்ஸ். நான் உங்கள் லிலி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஃப்ராட் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே அடிக்கடி ஸ்டோரி வரும் தான் நினைக்கிறேன். ஓகேவா, எதுவும் உரி பண்ணிக்காதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஜங்குக்கு, சுகா, காய் இவங்க 3 பேருமே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான், ஹே சுகா, சொல்லு ஜங்குக். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் எடுத்துருக்கோம்ல, இப்போ அது எந்த இதில் போயிட்டுருக்கு? டேய், அவன் தானே ரொம்ப கடுப்பேற்றிட்டுருக்கான். அவன் மட்டும் கையில் கிடச்சான்னு வச்சுக்குவேன், என்ன தான் பண்ணுவனே தெரியாது. செம்ம காண்டேற்றிட்டுருக்கான். என்ன சுகா சொல்கிறேன்? ஆமாம் ஜங்கு, நம்மளை பொட்ட பசங்கன்னு நினச்சிக்கிட்டான். நம்மளை வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கான். அவனை மட்டும் பிடிச்சி, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்குவேன், இது துண்டு துண்டாக நறுக்கி போட்டுருவேன்டா. ஹேய் சுகா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஏய், இந்த சியோல் சிட்டியிலே பாதி இது அவன் கண்ட்ரோலில் தான் வச்சிகிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு நம்மளை பற்றி தெரியல ஜங்கோ, நாம் யார் எப்படி என்னன்னு. ஆனால் சீக்கிரம் கையில் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ காய் தான், டே மாமே விடு பார்த்துக்கலாம், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டுருக்க? அதெல்லாம் ஒரு பாடு மயிறு. அவனை பார்த்து நாம் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? சொடக்கு போடுற செகண்டில் அவனை தூக்கிடலாம். சும்மா எதுக்கு தேவையில்லாமல் இப்போ டென்ஷன் ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான், அதுவும் கரெக்டு தான்டா, அவன் என்ன பெரிய புடுங்கியா? அவனை எங்கே தட்டினா எப்படி தூக்கணுன்றது ஸ்கெட்ச் போட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒன் டே சிக்குவான் அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்கடா. இப்போ அங்கே ஒரு பர்சன் தான் உள்ளே அப்படியே என்ட்ரி ஆகிட்டு ஒரு மாதிரி எப்படி வராங்கன்னா, அவங்க 2 பாக்கெட்லேயும் அப்படியே ஹேண்டை விட்டுட்டு ஒரு மாதிரி அவங்க ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே ஒரு மாதிரி எகிரி குதித்த மாதிரி குதிச்சுட்டு அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ சுற்றி அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு சும்மா ஒரு ஹேண்டு தூக்குறப்ப ஒரு போலீஸ் வந்து அந்த ஃபைல் தூக்கிட்டு போகிறப்ப அவங்கள இடிக்கிறதும், இன்னொருத்தவங்களை வந்து ஸோ ஒரு மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் காய் வந்து நோட் பண்ணியிருப்பான். டேய் ஜங்குக்கா, டே சுகா, என்னடா அங்கே பாருடா, என்னடா அங்கே பாருடா அப்படின்ட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு இவங்க சுகாவும் ஜங்குக்கும் அப்படியே ஹெட்டை அப் பண்ணி அப்படியே பார்ப்பாங்க. அங்கே அந்த பர்சன் தான் அவ்வளோ அழகாக அந்த ஃபேஸில் சன்ஷைன், அந்த ஃபேஸில் அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ட்ரீமில் இருக்கிற மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், இவனுக்கு என்னாச்சு, இவன் எப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு கேட்கக்குள்ள, எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் உங்கள் கூட தான் இருக்கேன், இங்கே தானே வரட்டு கேட்போம் அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது நம்ம ஹோபி தாண்டா. அப்படியே அவங்க அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சேரை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஹாய் மச்சா அப்படின்னு சொல்கிறதும், அப்படியே அந்த சைடு சுகாவையும் நம்ம காயும் பார்த்துட்டு ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே அந்த ஃபேஸில் அப்படியே அவ்வளோ ஸ்மைல் இருக்குடா. அந்த மாதிரி தான் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. இந்த சைடு காய் தான், என்னடாச்சு உனக்கு? எப்பயுமே சிரிக்கவே மாட்டோம் ஒருன்றப்ப இன்றைக்கி என்ன உன்னோட ஃபேஸில் இவ்வளோ ஒரு பொலிவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் கேட்குறப்ப இப்போ அந்த சைடு ஹோபி தான், அப்படியே வச்சா இருக்கு அவன் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிவிட்டு அவனே ஆன்சரும் அவனே சொல்கிறான், கேள்வியும் அவனே சொல்கிறான். இந்த சைடு காய்க்கு ஒன்றுமே புரியல. என்னடா என்னாச்சு உனக்கு, ஏன்டா இப்போலாம் புதுசாக பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு காய் கேட்குறப்ப இந்த சைடு ஹோபி தான் காய்கிட்ட வந்துட்டு மச்சான், டே மச்சான் தான், இப்போ என்ன வேணும்? மச்சான் என்னடா? அதுவா மச்சான் டே மச்சான், டேய் சொல்லுடா மச்சான், நான் லவ் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இந்த சைடு காய் அப்படி எந்த அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆமாம் மச்சான். டேய் ஜங்குக்கா,
நீ சுகா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஷையாக அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான் ஓ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவான். இப்போ சுகா தான் ஹே ஹே ஹோபி என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாம் மச்சான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? அப்படியே அந்த நைட்டில் அவளை அப்படியே பார்க்குறப்ப ஒரு மூன் பார்க்குற மாதிரி இருந்துச்சுடா. எல்லாரும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறப்ப இதைத்தான் சொல்லுவானுங்க. அப்புறம் 6 மாதம் 1 வருஷம் ஆச்சுன்னா சே பொம்பளை அவலாம் ரங்காடிச்சின்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஹோபி தான் காயை பார்த்து முறைப்பான். ஏன் முறைக்கிறேன்? நான் ஒன்றும் அப்போல்லாம் சொல்ல மாட்டேன். அதை தான் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். டேய் அதெல்லாம் விட்றா. டேய் மச்சான் நான் நேற்று நீங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸ் வீட்டுக்கு போயிட்டீங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் அன்டைமில் தான் வந்துட்டு வீட்டுக்கு போனேன்னா சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டுருக்கக்குள்ள அப்போ இருடா நான் தான் சொல்ல வரல. சரி சொல்லு. அப்போ நான் பாட்டில் ஏதோ ஒரு மாதிரி வெறுமையா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி பைக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன்டா. அப்போ சடர்னா ஒரு குறுக்க வந்து ஒரு பொண்ணு விழுந்துச்சுடா. இது என்னடாச்சு என்னாச்சு? ஒன்றும் ஆகலைடா. நானும் டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டேன். அப்படியே பிரேக் அடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா டேய் எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமாடா. ஆண்டவன் அவளை அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காண்டா. அழகான 2 கண்ணு, அந்த மூக்கு, அந்த லிப்ஸு, அவளோட பாடி செக்சரு. டேய் கடவுள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி படைப்பாங்க. ஆனால் அவளை மட்டும் படைக்கிறப்ப அவரோட ஹார்ட்டில் ஒரு மாதிரி கவிதையாக இருந்திருக்குமா என்னமோ தெரில. ஒரு நல்ல கலைஞன் அந்த மாதிரி இருந்தாடா. என்னடா சொல்ல வர எனக்கு புரியல. என்னடா கவிதை கலைஞன் என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் கேட்குறப்ப டே மச்சான் இப்போ ஒவ்வொரு பொண்ணை பார்க்குறப்பையும் ஒரு பொண்ணு சிரிச்ச அழகாக இருக்கும், ஒரு பொண்ணுக்கு அவங்க கண் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணுக்கு லிப்ஸ் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களோட ஹேர் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணு குண்டாக இருந்தால் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணுக்கு ஒல்லியாக இருந்தால் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணு செக்ஸியாக இருந்தால் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணு கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போ எதுக்கு பொண்ணுங்களை வச்சு என்னை இப்போ இந்த மாதிரிலாம் பாடம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு காய் கேட்குறப்ப இந்த சைடு ஹோபி தான் டேய் ஏதாவது ஒரு ஃபீல்டில் பேசுகிறனே சரின்னு கேட்குற. சரி கோவப்படாத சொல்லு. ஆனால் அவளை பார்த்தப்ப மட்டும்தான்டா அங்கேயே செத்துட்டேன மச்சான். ஐயோ இப்போ நீ என்ன என்கிட்ட ஆவியை வந்து பேசுறியா என்ன அப்படின்ட்டு காய் கேட்குறப்ப டேய் நீ கோவம் வந்துட போதுடா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹோபிக்க சொல்லக்குள்ள இந்த சைடு சுகாவும் ஜங்குக்குள்ள சிரிச்சிடுவாங்க. அவங்களுக்கு சிரிப்பு வந்துடும். சரி சொல்லு கோவப்படாத. டேய் அவளை அந்த 2 இதை பார்த்தண்டா. எதை அப்படின்ட்டு காய் போக்குள்ள இந்த சைடு ஹோபி தான் கண்ணுடா கண்ணா நான் கூட வேற என்னமோ நினச்சேன். ஆசையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறாங்க. இந்த சைடு சுகா காய் தான் ஈன்னு சிரிப்பா. பல்ல காட்டாதா. சரி நீ மேலே சொல்லு அப்படின்ட்டு இந்த பக்கம் காய் சொல்லக்குள்ள இந்த சைடு ஹோபி தான் அவளோட 2 கண்ணை பார்த்தண்டா. அங்கேயே நான் ஃப்ளாட்டுடா. அதை கூட பரவாயில்லடா. அவளோட மூக்கு லிப்ஸு அவள் பாடி ஸ்ட்ரக்சரு எப்போ இருந்தா தெரியுமாடா. என்னடா அவள் இப்படி இருக்கா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்லக்கொள்ள இந்த சைடு காய் தான் எங்கே இருக்கா என் ஹார்ட்டில் மச்சான் என் ஹார்ட்டில் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்லுவான். இப்போ காய் தான் உன் ஹார்ட்டில் இருக்கவளை எனக்கு எப்படி தெரியும், வேணா என்கிட்ட காட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய் சொல்கிறாங்க. இந்த சைடு நீ எதுக்கு பார்க்கணும், நான் தான் அவளை லவ் பண்ணுறேன், நான் பார்த்தா போதும், நீ பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. டே போடா சும்மா. என்ன ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அழகா, அதுக்கு ஏன் ஆள் எவ்வளோ அழகு தெரியுமா, யார் அந்த சுடுமுஞ்சா. என் பேக்கனை பார்த்து அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறான். இப்போ ஹோபி தான் சரி மறுபடியும் எப்போ பார்ப்பேன்னு தெரிலடா.
அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும்டா இன்னமும் பண்ணிட்டாடா அவன். என் ஹார்ட்டுக்குள்ளே பூந்து என் மண்டைக்குள்ளே பூந்து என்னென்னமோ பண்ணிட்டாடா. என் கண்ணை மூணுனா ஆஃபீஸ் தான் வருது, ஐஸ் ஓப்பன் பண்ணால் ஆஃபீஸ் தான் வருது, தூங்க போனால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒழுங்காக எந்த வேலையும் பண்ண முடியல மச்சான். என்ன அப்படியே ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏய் என்ன விட்ட ஒரேடியாக ரொம்ப இது பண்ணி பேசிக்கிட்டே போயிட்டுருக்க. ஒர்க்குக்கு வந்தால் ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும், சும்மா தேவையில்லாதெல்லாம் கண்டதையும் போட்டு யோசிக்காத, போய் வேலையை பாரு, போடா போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், பகல் கனவு காணாத போய் ஒர்க்கை பாடுறா, போடா நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா சொல்கிறாங்க. இந்த சைடு ஹோபி தான், உங்களுக்குலாம் பொறாமடா பொறாம, என் ஆளை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்களே ஃப்ளாட் ஆயிடுவீங்க, ஏன் சொல்ல போனால் நீங்களே லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், போதும் மூடிட்டு போய் வேலைப்பார். டேய் என்னடா, நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுறா மச்சான்னா நீங்கள் பாட்டில் எப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறான். இப்போ இந்த சைடு அவனுங்க எதுவுமே பார்க்காம அவனுங்க பாட்டில் ஃபைலை தான் பார்த்துட்ருக்கானுங்க. ஆனால் ஒன்று மச்சான் என்னடா அப்படின்ட்டு காய் கேட்பான். இப்போ ஹோபி தான், அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாடா. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக பார்ப்பாங்க. ஆமாண்டா, அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான், யாரோ ஒரு மாமாவா கூறுக்கட்ட மடைய, அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவளை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்லுவாங்க. இப்போ காய் தான், டேய் போலீஸ்காரன் மாதிரி பேசுடா, ஏன்னா இப்படி ரவுடி மாதிரி பேசுகிற, அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல ஏன் என்ன பண்ணுவேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன். எதே அப்படின்ட்டு இந்த பக்கம் காய் கேட்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏன்னா புரியல, இன்னும் தப்பிச்சு சொல்ல, அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஏண்டா ஏதோ ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசுகிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான், அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, அந்த அழகுல என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. சரி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, அவனோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தா, ஹஸ்பண்டா அதான்டா என்கேஜ் பண்ணிக்கிட்டவன் பவர்ஃபுல்லாக இருந்தா, அதுதான் எனக்கு மச்சான்னு சொல்லிட்டு எதுக்கு 3 பேர் இருக்கீங்க, நீங்கள் உங்களோட இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி சொல்லுவான். இப்போ சுகா தான், அப்போ உங்கள் போதைக்கு நாங்கள் ஊருகா, அப்படிலாம் இல்லை மச்சான், அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்லுவான். இந்த சைடு சுகா தான், போடா போய் வேலையை பாரு, இந்த அந்த அந்த ஒரு பேர்டு ஒன்று இருக்குது, அவனை மட்டும் பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டோம்னா போதும், அவன் தான் இப்போ ரொம்ப டென்ஷன் படுத்திகிட்ருக்கான். என்னடா சொல்கிறேன், அதாண்டா அந்த லீவ் நாய் தான் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்ருக்கான், அவனை மட்டும் பிடிச்சிட்டா போதும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஹோபி தான், வெட்றா அவளாம் ஒரு பிஸ்கட் மேட்ரு, அவனை போய் சும்மா இது பண்ணி நீங்கள் ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க, அவனை பிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான், அதுவும் கரெக்டு தான், அவனை பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் மேட்ரு கிடையாது. ஸோ ஆனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் அவனை வந்து நம்ம பிடிச்சாகணும். ஏன்னா அவன் நினச்சிட்ருக்கான் நாம் தான் பெரிய டானு மயிருன்ட்டு, சாருக்கு நம்மளை பற்றி தெரியாதுல்ல, வேணா காட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ இந்த சைடு சுகாராம், வேணாம் ஜங்கு, இப்போ வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், முன்ன அவனை பிடிச்சி 4 தட்டு தட்டுவோம், ஸோ அடங்கிட்டானா விட்டுறலாம், இல்லைனா அதுக்கு மேலே நம்மளோட ஆட்டத்தை பார்த்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா சொல்கிறாங்க. இப்போ ஹோபி தான், ஆமாம் மச்சான் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், முன்ன அவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவங்க 4 பேர் மறுபடியும் வந்து அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே தான் வந்து அவங்களோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே காலேஜ் சைடு பார்க்கலாம் வாங்கடா. இந்த பக்கம் ஜிமின்னு, டயாங், அப்புறம் மேகான், ஃபேரி, லில்லி, இவங்க 5 பேருமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா காலேஜில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ டைம்டா கேன்டீனுக்கு வந்திருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான், டே மச்சான் என்னை பொறுமையாக கூட்டிகிட்டு போடா, அந்த தடிமாடு என்னால் நடக்க கூட முடியலடா, ஐயோ டேய் உனக்கு மட்டுமாடா,
எனக்கு தான். இங்கே பாரு என் டிக்கி எப்படி தூக்கெல்லாம் வீங்கி போயிருக்குன்னு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைடா, எரும மாடு மாதிரி அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இந்த சைடு ஜிம்மி தான், அதுவும் கட்டம் தான்டா. இவனுங்க ஏன்டா இப்படி இருக்கானுங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கானுங்க, இவங்களுக்கு என்ன தானே பிரச்சனையா அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்லக்கொள்ள இந்த சைடு டயாங் தான், நாம் தெரிஞ்சிடுவோமா. யார்? நாம் தெரிஞ்சிடுவோம். அதை இவனுங்க நம்பிட்டு இருக்கானுங்க. வாய்ப்பே இல்லை. நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஹாப்பினஸ்ஸே இந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறதான். அதே எப்போ பார்த்தாலும் நந்தி மாதிரி கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க லூசு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான், இதை மட்டும் அவனுங்க கேட்கணுண்டா. ஏன் என்ன பண்ணிடுவானுங்க, இல்லை என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்குறேன். நான் யார் தெரியுமா? ஜிமின், போர் ஜிமின். அவனுங்களை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ பேக்கான் தான், அப்படியே நேற்று பந்தாடலை, அவன் ஒன்றை பந்தாடனா, அதை ஏன்டா ஞாபகப்படுத்துகிற? அப்போ ஏதோ நான் கொஞ்சம் சைலண்ட் மூடில் இருந்துட்டேன், அதனால தான் அவனுங்களால ஒன்றும் பண்ண முடியல. நான் மட்டும் கோவப்பட்டு அவனுங்க சிரிச்சிடுவானுங்க. டேய் நீ என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? நடக்கிறது தானே சொல்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு ஒரு சொல்லு அது எனக்கு வரல. ஐயோ, உங்களெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலடா. நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஃபேரி லில்லி தான், டே அலப்புறம் கொட்டாதீங்கடா, வாங்கடா போகலாம். இங்கேருந்து 2 ரூம் தள்ளி தான் கேன்டீனு, இதுக்கு இங்கேருந்து இவ்வளோ நேரம் நடந்துட்டு வரீங்க. ஏண்டா நீங்கள் எப்போ அங்கே கேன்டீனுக்கு எல்லாம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ரிட்டன் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்குள்ளே ஈவினிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், அதுவும் கட்டுதாண்டி, இவனுங்க நடந்து வர்றதுக்குள்ளே நமக்கு பசி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஏய் கொல்ல பிசாசுங்களை, உங்களுக்கு பசிச்சா நீங்கள் போய் சாப்பிடுங்க, வேகமாக போய் எங்களை என்னது கூப்பிட்டுருக்கீங்க, அவள் கஷ்டம் அவனுக்கு, உனக்கு என்ன வலிக்குதா? எனக்கு தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங், கரெக்டாக சொன்ன மச்சான், ஏய் உங்களுக்கு வேணா நீங்கள் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைடு. அது எப்படி மச்சான் உங்களைட்டு நாங்கள் தனியாக போய் சாப்பிட முடியும்? என்ன பண்ணாலும் நம்ம ஒன்றா தானே பண்ணுவோம், அதே மாதிரி எது பண்ணாலும் சரி நம்ம ஒன்றாவே பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ, அவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீ ஒன்றும் பண்ண வேணாம் மச்சான், நான் அவளை எல்லாம் பண்ணிக்கிறேன், அவள் என்ன எல்லாம் பண்ணிக்கிட்டும், நீ போய் பண்ண வேண்டியவங்கிட்டலாம் பண்ணிக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி சொல்கிறான். இந்த சைடு கருமு நாம் என்ன சொல்ல வந்தா இதுங்க என்ன சொல்லுதுங்க பாரு, ஏய் தொலைங்க வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், போயிட்டு இப்போ கேன்டீனுக்கு போயிட்டு அங்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அங்கே கேன்டீனில் தான். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. இதை இவங்கெல்லாம் இதை இவங்க பற்றி எதுவும் பெருசாக எதுவும் கண்டுக்கல, இவங்க பாட்டில் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சைடு லில்லி தான், ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அது உனக்கு கேட்டுட்ருக்கான். ஏய் அந்த பொண்ணு அவ்வளோ சூப்பராக இருக்காளாண்டா, பார்க்க சும்மா அவ்வளோ அழகாக இருக்காளாம், மொத்த அழகும் அவளுக்கு ஏதோ கொட்டி வச்ச மாதிரி ஒரு அழகாண்டா, ஆனால் பிள்ளை யாருக்கிட்டே பேச மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு லில்லி தான், அவ்வளோ அழகா, யார் அவ எனக்கு தெரியாத அப்படின்ற மாதிரி லில்லி பார்த்துட்ருக்கா. இந்த சைடு ஃபேரி தான், அங்கே என்னடி பார்த்துட்ருக்க? இல்லை பேபி ஒன்றும் இல்லை, சும்மா தான். நான் நல்லா கேட்டுட்டு தான் இருக்கேன், கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருவேன், புரியுதா? மூடிட்டு ஒழுங்கா சாப்பிடு. ஏய் இப்போ எதுக்கு என் மேலே கோவப்படுற? பின்னேன்னா யாரை பார்த்தாலும் எங்கள் வாயை பழந்துட்டு பார்க்கறது, அப்புறம் என்கிட்ட அதை பண்ணாங்கடி இதை பண்ணாங்கடின்னு அப்படியே சீன் போடுறது. என்ன நினச்சிட்டு இருக்க? மூட்டி சாப்பிடு. இல்லை பாப்பா, அங்கே யாரோ அழகாக இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் நம்மளை விட அழகாவாக இருக்காங்க, அதான் பார்க்கலான்னு. ஆணியே பிடுங்க தேவையில்ல, மூடிட்டு சாப்பிடு. மூடிட்டு எப்படி சாப்பிட்றது? நான் வேணா பண்ணி காட்டுவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி கம்முன்னு சாப்பிடுவா. இப்போ ஃபேரி தான், அந்த பயம் இருக்கட்டும்,
கொஞ்சம் விட்டால் போதும், ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. ச்சே, உன்னை கோவப்படுத்துறது எனக்கு பெருசாக இருக்குது. சரி சரி, இப்போ எதுக்கு கோவப்படுற? நான் என்ன பண்ணேன் ஒன்றா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுவாள், அவள் பாட்டில் ஹெட்டை டவுன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். பட் அங்கே இருக்கவங்கலாம் அவளுக்கு அந்த பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்குது. யார் அவன்ட்டு. இப்போ இந்த சைடு லில்லி தான், பேபி எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுவான்னா, ஸோ அது கொஞ்சம் தள்ளி தானே இருக்கும். அதனால் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் நடந்து போயிட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்ப்பா, இவளை யாராவது அவங்க பார்க்குறாங்கன்னு. அவங்க யாரும் பார்க்கல, அவங்க பாட்டில் தான் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு லில்லி தான் அப்படியே போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு, யாராக இருக்கும் அது எப்படி அவ்வளோ அழகாக இருக்காளாமே, நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்புறமேட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே இருக்கவங்களாம் கேன்டீனில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேன்டீனில் தான் இருக்காளா? அச்சச்சோ, ஐயோ வரத்துக்குள்ளே பார்த்துட்டா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி துருன்னு அந்த மாதிரி ஒரு ஐஸ் வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டைம் ஆகுது. இன்சைடு டைம் வேறு ஆச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அந்த எறும்போட எனக்கு கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு டர்ன் பண்ணுவாள். டர்ன் பண்ணக்குள்ளே ஒருத்தவங்க மேலே இடித்து அப்படியே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கீழே விழுந்துடும். அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுவான்னா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கீழே வந்து குனிவா. அப்போ வந்துட்டு இன்னொரு பர்சனும் வந்துட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மேலே கை வைப்பாங்க. இந்த சைடு லில்லி தான் அப்படியே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெட்டை அப் பண்ணி பார்ப்பா. ஸோ பார்த்தா அங்கேயும் ஒரு பர்சன் வந்து அந்த அவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி ப்ரிட்டியாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. இன்சைட் லில்லி தான் அப்படியே ஆனால் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஹேண்டை வச்ச மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே ஏந்திரிப்பா. அவங்களும் அப்படியே ஏந்திரிப்பாங்க. இந்த சைடு லில்லி தான், யாரா இவ? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாளாக நான் இவளை பார்த்ததே இல்லையே. வா, என்ன கண்ணுடாது, இன்னும் மூக்கூடாது. ஐயோ எப்படி இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் லில்லி அந்த ஒரு பொண்ணு தாண்டா அதை வர்ணிச்சிட்டு இருக்கா. அந்த சைடு அந்த பர்சன் தான், ஹே அரே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் பேசுகிறாடா, செம்மையாக பேசுகிறாளே, வாய்ஸ் கூட சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி லில்லி வந்து இந்த பக்கம் வந்து மைண்டுக்குள்ளே தான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஹே ஹலோ, அரே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, உனக்கு எதுவும் அடிப்படல? என்கிட்டயா பேசுகிறீங்க? எஸ், ஓகே ஓகே, ஒன்றும் அடிப்படலை. ஓகே, பார்த்து 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 போ. பார்த்துட்டு தானே போகிறேன். வா, எவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ற மாதிரி இந்த சைடு என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போகலான்ட்டு போகிறான். அந்த பொண்ணு திரும்பி, ஹேய் உன் நேம் என்ன? என்னையா கேட்குற? ஒன்று தான், உன் நேம் என்ன? அதுவா, லில்லி. வாவ், நைஸ் நேம். ஹாய், ஐம் ரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஹேண்ட் செக் பண்ணுவாங்க. ரியா? ரியா, நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாள். அந்த பொண்ணு ஹேண்ட் ஷேக் பண்ணும். வாவ், நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவாள். இந்த சைடு அந்த ரியா தான், ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு என்ன பண்ணுவாள், ரியா சொல்லிவிட்டு டர்ன் பண்ணுவாள். அந்த சைடு லில்லிக்கு தான், அச்சோ பெருமாளே, எனக்கு வெக்கமாக வருதே, ஒருத்தி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு லில்லி என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு க்யூட்டாக என்ன பண்ணிகிட்ருப்பான். அந்த சைடு ரியா தான் க்யூட்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணுவா. இந்த சைடு லில்லி தான், ஒரே ப்ளஷ் ஆகும் அவளுக்கு. அப்புறம் உடனே லில்லி என்ன பண்ணுவான்னா, நீங்களும் அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், லில்லி டர்ன் பண்ணுவோடா. டர்ன் பண்ணால் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் தான் லில்லியை பார்த்து அப்படியே முரன்னு முறைச்சிட்ருப்பாங்க. இந்த சைடு லில்லி தான், அத்தி இவ எப்போ வந்தா பேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுவா, நம்ம ஃபேரிக்கிட்ட தான் போவாள். என்னங்க? அது வேறு ஒன்றும் இல்லை பேபி, கூல்ட்ரிங்க்ஸ் கீழே வந்துருச்சா, அப்புறம் அவங்க எடுத்து கொடுத்தாங்களா, அப்புறம் வாங்கிட்டு நான் வந்துட்டேன், வேறு ஒன்றும் பண்ணலை. நீ ஒன்றும் பண்ணலை? நான் ஒன்றும் பண்ணலை பேபி. சரி வா போகலாம். போகலாம்.
ஆச்சி எதுவும் பார்க்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவான்னா ஃபேரி வந்து லில்லி பின்னாடியே போயிடுவா. சரி லில்லி வந்து ஃபேரி பின்னாடியே போயிடுவா. இப்போ அங்கே போய் அந்த போயிட்டு டேபிளில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஜிமின் தான் டயாங்கிட்ட டே மச்சான் அவங்களை ஏதாவது பண்ணணும்டா, பெருசாக பண்ணணும்டா. என்னடா பண்ணலாம் டே, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும்டா, ஆனால் பெருசாக பண்ணணும்டா. நம்மளை இந்த மாதிரி பனிஷ் பண்ணதுக்கு அவனுங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. அதுக்கு நம்மளை யாராவது கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாதான் உண்டு. கரெக்ட் மச்சான், நம்ம என்ன அது மாதிரி பண்ணலாமா? எப்படி டேய் ஒரு ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிமின் தான் டயாங்கிட்ட என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி பேக்கன் கேட்குறான். டேய் கொஞ்சம் அமைதியாடுறா, இவனுங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. நாமளே ஒரு ஆளை செட் பண்ணி நம்மளை கடத்திட்டு போய் வச்சுக்கிற மாதிரி வச்சு ஒரு 2-3 நாளைக்கு நல்லா அலைய விடலாம், புரியுதா? நாம் ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு டேங்க் தான் டே மச்சான் செம்மடா, கரெக்டான இதுடா, இப்படி தானே அவனுங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து டேங் சொல்கிறான். இப்போ பேக்கன் தான் டே வேணாண்டா, நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்கடா, இதெல்லாம் அவனுங்களுக்கு தெரிஞ்சால் அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். டே உனக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் கூட வா, இல்லையா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நீ பாட்டில் கிளம்பி அவங்க கூட போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு டேங் தான் ஆமாம் மச்சான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லக்குள்ள அது எப்பட்றா நீங்கள் மட்டும் இது பண்ணுவீங்க, நான் மட்டும் அங்கே போய் அவனுக்கு கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்பானுங்க, நாங்கள் மட்டும் நான் மட்டும் தனியாக கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லக்குள்ள வேணா கூட ஃபேர் லில்லி கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு லில்லி ஃபேர் தான் அதெல்லாம் முடியாது, எங்கே போனாலும் ஒட்டுக்காக தான் போவோம், ஒட்டுக்காக தான் வரணும், புரியுதா அப்படின்ற மாதிரி இந்த சைடு வந்து நம்ம ஃபேரி சொல்லிடுறா. இந்த சைடு லில்லியும் ஆமாம் அதுவும் கரெக்டு தான், எது பண்ணாலும் ஒன்றாவே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள்னாலும் அவனுங்க ஃபீல் பண்ணுவானுங்க தானே, வேணா நான் 5 பேருமே போயிட்டு நம்ம யாராவது கடத்தின மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு பேக்கணும் இதுவும் கரெக்டு தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குடா, பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிமின் தான் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆள் ஒன்று செட் பண்ணுறான்டா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா சொல்லி ஒரு ஆளை செட் பண்ணுறானுங்க. இந்த சைடு இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைமில் இந்த சைடு ஜிமின் வந்து அந்த காலேஜை முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அந்த வெளியே கேட் கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு 4-5 பர்சன் பிளாக் கலர் ஷர்ட்டுடா ஃபுல்லாக அப்படியே ஒரு பிளாக் கலரில் ஒட்டி போட்டுட்டு இந்த சைடு வந்துட்டு ஜிமின் 5 பேர் இருக்காங்களா அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இந்த சைடு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு ஜிமின் தான் நீங்கள் தான் எங்களை கிட்னாப் பண்ண வந்த ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்பான். அந்த சைடு அந்த பாடி கார்டு தான் அவனுங்களுக்குள்ளே பார்த்துக்குவானுங்க. என்ன பார்க்குறீங்க, சீக்கிரம் வாங்க எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து நம்ம ஜிமின் சொல்லுவான். இந்த சைட் டைம் தான் ஆமாம் ஏன்டா இரும மாடுமா நிற்கிறீங்க, வந்து எங்களை கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே பாரு, நீங்களா வரீங்களா இல்லை நானாக வந்து உங்கள் காரில் இருக்கட்டுமா? டேய் நானாக வந்து ஏறுனா பார்க்குறவங்களாம் நீங்கள் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும்டா, நீங்களாக பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனால் தாண்டா அது கிட்னாப் பண்ணுறதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். அந்த பர்சனுங்க தான் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணணுங்களோ சரின்னு சொல்லிட்டு இவனுங்க ஜிமினி டயாங் பேக்கன் இவனுக்கு 3 பேர்த்த மட்டும்தான் இழுத்துட்டு போவானுங்க. இந்த சைடு ஃபேரி லில்லி தான் டே நாங்கடா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு அவனுக்கு தான் ஃபேரி லில்லி பார்த்து ஒரு மாதிரி திருன்னு முறைப்பானுங்க. இப்போ டேய் நாங்களும் தான்டா எங்களையும் கடத்திட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவாள். இந்த சைடு ஜிமின் தான் ஆமாண்டா அவளையும் தான் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள சரி நமக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவங்கள 5 பேர்த்து இழுத்து போட்டுறாங்க. இப்போ அதில் இன்னொரு பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஏறி டக்குன்னு வந்து லில்லி பக்கத்தில் உட்காந்துக்கும். இந்த சைடு இவங்க 5 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியாது, ஆனால் லில்லி மட்டும் ஈன்னு பல்ல காட்டிகிட்டு இருப்பாள். இந்த சைடு அந்த பாடிக்கு அந்த எப்படி சொன்னால் அந்த கிட்னாப் பண்ண வந்தவனுங்களுக்கும் ஒன்றும் புரியாது, இவ யாராவ புதுசாக இருக்காளுவ அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க பார்த்துட்ருக்கானுங்க. டேய் வெண்ணிங்களா எதுக்கு இப்போ மூஞ்ச பார்த்துட்ருக்கீங்க, கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு அவனுங்களுக்கு தான் டேய் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற புரியுதா, நாங்கள் ஒன்றும் ஓவராலாம் பேசலை, நாங்கள் அமௌண்ட் கொடுக்குறோம் நீங்கள் செய்கிறீங்க அவ்வளோதானே மூடிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு அவனுங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டில் என்ன பண்ணுறானுங்கன்னா இவனுங்களை கூட்டிகிட்டு போயிடறானுங்க.
இப்போ அப்படியே வந்து நம்ம ஸ்டேஷனில் பார்க்கலாம் வாங்கடா. இந்த சைடு சுகா தான். ஜங்குக். சொல்லு சுகா. அந்த லீயை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸும் நான் அந்த மாதிரி இந்த ஃபைலை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கெட்சு கரெக்டாக பிளான்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கெட்சு போட்டு நாளைக்கு மார்னிங் அவனை தூக்குறோம். இந்த ஹோட்டலில் தான் அவன் வந்து ஸ்டே பண்ணியிருக்கானா. மார்னிங் நேரமாக போனோம்னா அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கும் சுகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஃபோனுக்கு தான் ஒரு கால் வருது. இந்த சைடு ஜங்குக்கு தான். அன்னோன் நம்பரா யாராக இருக்கும்? சுகா, இது என்ன புதுசாக இருக்குது நம்பர்? தெரியல, வெற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா வந்து காலை கட் பண்ண சொல்லிட்டு இவங்க பாட்டில் அந்த லீயை பிடிக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் கால் வருது. இந்த சைடு ஜங்குக்கு தான். கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ, ஜங்குக் ஸ்பீக்கிங். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டு போட பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, டாடா, பை பாய்.